வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நவீன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கும்மிடிப்பூண்டியில் ஒரு 3 வயசு குழந்தைய ரொம்ப கொடூரமாட்டு வன்கொடுமை பண்ணி பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னால் சொல்ல முடியலை, ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இவ்வளோ மிருகமாக இருக்கான்னு சத்தியமாக தெரிய மாட்டேன். 3 வயசு குழந்தைடா, அந்த குழந்தைய இப்படி அராஜகம் பண்ணிக்கடா அப்படின்னு நமக்கு ஒரு முடியல. நமக்கு அப்படியே கேட்ட உடனே ரொம்ப அப்படியே படபடப்பாகவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு எப்படி நம்ம பெண் குழந்தைங்களை பெற்று இந்த சமூகத்தில் அந்த சமூகத்தை நம்பி நம்ம ஒப்படைக்க முடியும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ பாருங்களா, கும்மிடிப்பூண்டியில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே நிறைய இடத்துல இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு. எப்படி எனக்கு புரியலை. ஒரு பெண், இந்த குழந்தை இந்த பூமியில் பிறந்து ஒரு 3 வயசு தான் இருக்கு. 3 வயசுலேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, அந்த குழந்தைங்க எப்படா நாளைக்கு பெரிய பொண்ணுங்களாகி அவங்க எப்படி அவங்க சொந்த காலில் நின்று நாளைக்கு எப்படி அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்? நீங்கள் எப்படி அவங்கள விடுவீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. எதுக்கு இப்படி இந்த மாதிரி வெறி பிடிச்சி மிருகங்களாக சுற்றிட்டு இருக்கான்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு பெற்றோர்களோட மனநிலையிலேருந்து நம்ம யோசித்து பார்ப்போமே, எப்படி அவங்க இப்போ குழந்தைய ஸ்கூலுக்கோ இல்லை டியூஷனுக்கோ இல்லை வெளியே ஃப்ரெண்ட்ஸு கூடயோ இல்லை ஒரு சினிமாக்கோ இல்லை ஒரு பார்ட்டிக்கோ எப்படி அனுப்புவாங்க? காலையில் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு திரும்பி வர்றது வரைக்கும் அவங்க எவ்வளோ பயத்தோடி படபடப்போடி இருக்கணும். நினச்சி பாருங்கள், எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது தமிழ்நாட்டில் இவ்வளோ நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி நடக்குது. இப்போ நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, தூத்துக்குடியில் ஒரு பொண்ணு ஒரு கிராமத்தில் வீட்டில் இருந்து கழிவறைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு திரும்பி வரல. பார்த்தீங்களா? அப்போ இவ்வளவு கொடூரமாட்டு இந்த மக்கள் இருக்காங்க. இல்லைன்னா நான் கூட இருக்கிறவனே தான் பண்ணுறான். இப்போ நம்ம வெளியூர்லேருந்து ஒருத்தன் பண்ணல, கூட இருக்கிறான். கூட அண்ணன், தம்பியா, சித்தப்பா, பெரியப்பா எப்படி பழகிட்டு கூட இருக்கணும்லே இந்த மாதிரி குடும்பம் பண்ணும்போது தான் நம்மளால் அதை ஜீரணிக்க முடியலை, அதை யோசிக்க முடியலை. நம்ம கூடயே நல்ல பிள்ளை மாதிரி பழகிறானவன் இப்படி ஒரு வன்கொடுமையை பண்ணுறான்னு நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நம்ம மொத்தமாட்டு அரசாங்கத்து மேலே பழி போட்டுட்டு இந்த அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இவ்வளவு வன்கொடுமை நடக்குது அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதெல்லாம் நாம் என்ன பொறுத்தவரை அதெல்லாம் நமக்கு இல்லை. ஏன்னா இது ஒரு தனி மனித ஒழுக்கம். இதுக்கு சட்ட திட்டங்களை கடுமைப்படுத்தணும். சட்டம் கடுமையான தண்டனையை கொடுக்கணும். கடுமையான தண்டனைகளை கொடுத்தா மட்டும்தான் இந்த வெறி பிடிச்ச மிருகங்களை நம்ம கட்டுப்படுத்த முடியும். பார்த்தீங்களா? ஏன்னா அன்னைக்கு தூத்துக்குடி நடந்து அதுல இருந்த மக்கள் வெளியே வராத ஒரு இதுல இன்னைக்கு திரும்ப இங்க கும்மிடிப்பூண்டியில் நடக்குன்னா, இனி நாளைக்கு 2 நாள் கழிச்சு வேற ஏதாவது இடத்துல நடக்க முடியும் நம்ம கேரண்டி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப இங்க நிறைய இடத்துல, தமிழ்நாடு முழுக்க இல்லை, எல்லா இடத்துலையுமே பெண்கள் சாதாரணமாக வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டம், ரொம்ப கொடுமையா இருக்கு. பயந்து தான் வெளியே போனது. பயந்து தான் ஐயோ என்ன ஆயிருமோ, ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயந்து தான் அவங்க வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளேயே வர விடியுது. இதில் பெற்றோர்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, இந்த சமூகத்தில் பெண்களும் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எனக்கு புரியலை, என்னடா இப்படி குடும்பம் நடக்குது? எப்போ இந்த மக்கள் இந்த மாதிரிப்பட்ட மிருகங்கள் திருந்த போகுது? ஒரு மிருகம் போனால் அடுத்த மிருகம் திரும்ப வந்துட்டே இருக்குது. எனக்கு புரியலை. நமக்குலாம் வெறியாவது பிடிச்சி செங்கலை வச்சு அப்படியே ராவி எடுத்துடணும் கூட அப்படி நமக்கு தோணுது. நம்ம இது வன்முறை இல்லை, வன்முறைக்காக பேசுறது இல்லை. ஏன்னா இப்போ ஒரு சாதாரண மனிதனை, ஒரு சாதாரண மனநிலை உள்ள மனிதனை இந்த மாதிரிப்பட்ட செய்திகள் வரும்போது இது சாதாரணப்பட்டவங்களையும் வன்முறைக்கு தூண்டக்கூடிய ஒரு இதாக்கும். புரியுதா உங்களுக்கு? இங்கே யாருமே வன்முறை பண்ணக்கூடாது, எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும், எல்லாருமே அவங்கவுங்க கூட குடும்பத்தை பார்த்துட்டு நல்லபடியாக இருக்கணும் தான் எல்லாரோட எண்ணம். ஆனால் இந்த மாதிரி ஒரு செய்தி வரும்போது, ஏன்னா இன்னைக்கு 3 வயசு குழந்தைங்க, 3 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும்? 3 வயசு குழந்தை மனசு இவனுங்களுக்கு எப்படி வருது? இந்த மிருகங்களுக்கு மனசு எப்படி வருது? அப்போ இந்த மிருகங்கள் வெறி பிடிச்ச நாய்களை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். ஸோ இதனால் இந்த வெறி பிடிச்ச நாய்களுக்காக தான் சட்டங்களை நம்ம ரொம்ப கடுமையான சட்டங்களை கொண்டு வரணும். அதுதான் எங்கள் மெயின். இந்த சிங்கப்பின் அதிரடிப்படையை கொண்டு வந்தாங்க. அதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். சிங்கப்பின் அதிரடிப்படைங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு டீமை நம்ம கொண்டு வந்துட்டோம், இந்த டீம் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னா அது முடியாதுங்க. புரியுங்களா? இது டீம் அங்கே
மெம்பர்ஸ் அதிகப்படுத்தணும், ஸ்டாஃபை இன்க்ரீஸ் பண்ணணும். இங்கே பெண்களை பாதுகாக்கணும்னா இந்த மிருகங்கள்கிட்ட இருந்து, இந்த வெறி பிடிச்ச நாய்கள்கிட்ட இருந்து நம்ம வந்து பெண்களை பாதுகாக்கணும்னா இந்த டீமை வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணணும், ரொம்ப நிறைய கொண்டு வரணும். நீங்கள் நொடிக்கு நொடி இந்த டீம் வந்து தமிழ்நாடு முழுக்க ரவுண்டிங்லேயே இருக்கணும், புரியுதுங்க? நொடிக்கு நொடி இந்த டீம் வந்து எல்லாத்தையும் பெண்கள்கிட்ட போய் பேசணும். அப்படியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் தெருவுக்கு தெரு, என்னை பொறுத்தளவு தெருவுக்கு தெரு இந்த மாதிரி ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படையிலேருந்து ஒரு பெண்ணை ஒரு 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 ஸ்டாஃபை நீங்கள் வந்து நிறுத்தணும். அப்படி நிறுத்தினா மட்டும்தான் இங்கே உள்ள இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் தடுக்க முடியும். ஏன்னா இவன் வந்து அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தைக்கு என்ன ஒன்றும் தெரியாத குழந்தைக்கு முட்டாய் வாங்கி தரேன்னு சொல்லி ஆசை காட்டி கூட்டிகிட்டு போகிறான். அதை யாருமே பார்க்கல, புரியுதுங்களா? அப்போ நம்ம டே அண்ட் நைட்டு தெருவாட்டு பெண்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டீமை அரேஞ்ச் பண்ணி வச்சா மட்டும்தான். ஏன்னா இது ஒரு சொல்யூஷன் தான், அது அரசாங்கத்தில் முடியாது. அப்போ எவ்வளோ ஸ்டாஃப்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இது தனி மனித ஒழுக்கம் தான். இவனில் நம்ம என்ன சொல்கிறது, இந்த அறிவு கட்டணம் நம்ம என்ன சொல்கிறது? இவன்கிட்ட போய் நம்ம என்ன தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேச முடியும், புரியுதுங்களா? இவன்கிட்ட போய் நம்ம என்ன தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பண்ண, குழந்தைக்கு என்னடா தெரியும்? குழந்தைகிட்ட போய் நீ என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்க? இவன்கிட்ட நம்ம என்னத்தை சொல்லி எப்படி இவனை திருந்ததுக்கு? ஏன்னா 3 வயசு குழந்தையும் விட மாட்டுக்கானுவேன், 60 வயசு பாட்டியிலையும் விட மாட்டுக்கானுவேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சத்தியமாக உனக்கு புரிய மாட்டுக்கு. எதுக்கு இப்படி வெறி பிடி சுற்றிட்டு இருக்கீங்க? ரொம்ப மனவேதனையாக இருக்குது. அதனால தான் இந்த சட்டம் திட்டங்களை இந்த மாதிரி நிறைய நடக்க என்னை பொறுத்தவரை அரசாங்கம் இதுக்கு ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும், கடுமையான தண்டனையை கொண்டு வரணும். நம்ம ஒரு தண்டனை வரும்போது இப்போ நான் வந்து இது வந்து வன்முறைக்காகவோ அதை சொல்லலை. மற்ற அரபு நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு தண்டனைனா இதான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தண்டனையை, கடுமையான தண்டனையை கொண்டு வந்து பப்ளிக்கில் வச்சு அவனை இதாக பண்ணணும். பப்ளிக்கில் வச்சு பொதுமக்கள் பார்க்குற மாதிரி எதையாவது பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் அடுத்தவன் யோசிப்பான், ஐயோ நம்மளும் இப்படி பண்ணிடுவாங்களேன்னு சொல்லிட்டு யோசிப்பான். இது நம்ம பிடிச்சி அவனத்தை உள்ளே போட்டு உள்ளே இருந்தால் வெளியே வந்து அப்புறம் சுற்றிட்டு இருக்கும்போது எவனும் பயப்பட மாட்டான், புரியுதுங்களா உங்களுக்கு? எவனும் பயப்பட மாட்டான். ஏன்னா காலங்கள் மாறி போக எவனுக்கும் பயம் கிடையாது. அவன் அப்படி இப்படி பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அப்போ நம்ம அவனுக்கு அந்த உயிர் பயத்தை காமிக்கணும். உயிர் பயத்தை காமிச்சா மட்டும்தான் அவன் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது யோசிப்பான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, இது வன்முறைக்காகவே இல்லை, இது வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக தான் நான் இதை பேசுகிறேன். ஏன்னா நம்ம கூட இருக்கிற நம்ம தான் பாதுகாத்துக்கணும். நமக்கும் ஃபேமிலி இருக்குது, நமக்கும் அம்மா இருக்குது, ஒய்ஃப் இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கையை நான் யோசிக்கணும்ல. நாளைக்கு நமக்கும் நம்மளோட குழந்தை வந்து இந்த சமூகத்தில் இவங்க கூட வாழ வேண்டியது இருக்குல்ல. நம்ம எப்படி நம்ம குழந்தைகளை நம்பி வெளியே அனுப்ப முடியும்? பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிகளுக்கோ வேலைக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியவோ இல்லை சினிமாக்கோ எப்படி நம்ம குழந்தைங்களை நம்ம நம்பி வெளியே அனுப்ப முடியும்? பெற்றோர்களோட மனசு எவ்வளோ பாதிப்பாக இருக்கும், எவ்வளோ படபடப்பாக இருக்கும். இந்த செய்திகளை நம்ம டெய்லி இந்த மாதிரி செய்தி வந்துட்டு போகணுமா? ஒரு நாள் கூட இந்த செய்தி இல்லாத ஒரு நியூஸ் நம்ம பார்க்க முடியல. நியூஸை ஓப்பன் பண்ணி பார்த்தாலே இந்த மாதிரி ஒரு நியூஸ் இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணதுக்கு நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது திருந்தணும், இல்லைனா திருத்தப்படணும், அவ்வளோதான். ஒன்லி அவன் திருந்தணும், இல்லை அரசாங்கம் அவனை திருந்த வைக்கணும். அதுக்கு திருந்த வைக்கணும்னா கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும், கடுமையான தண்டனையை கொண்டு வரணும், அவ்வளோதான் என்னை பொறுத்தளவில். ஓகேங்க, நன்றி. வேறு வீடியோவில்